ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு போற்றி போற்றி போற்றி. அம்மனுடைய தல வரலாறை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணிரண்டும் முன்னுருவே காண வேண்டும், காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும், பண்ணமைக்கும் நாவுனையே பாட வேண்டும், பக்தியோடு கையுனையே கூட வேண்டும், எண்ணமெல்லாம் உன்னினைவே ஆக வேண்டும், இருபதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும். திருவேற்காடு ஆதிகாலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தது. இதனால் அந்த பகுதியை வேளாங்காடு என்று அழைத்தனர். அந்த வேளாங்காட்டில் ஒரு பாம்பு புற்று இருந்தது. பாம்பு வடிவில் அந்த புற்றின் கருமாரி இருந்து வருகிறாள் என்பது தெரிய வந்தது. மெல்ல மெல்ல கருமாரியின் புகழ் பரவியது. பக்தர்கள் கருமாரியை தேடி வந்து குறிகேட்டு பலன் பெற்றனர். கடந்த நூற்றாண்டில் தான் இந்த அற்புதம் நடந்தது. நாளடைவில் வேளாங்காடு வேற்காடு என்று ஆகியது. கருமாரி அன்னை ஆலயம் எழுந்தது. இந்த கருமாரி யார்? நீண்ட நாட்களாக நாக வடிவில் மக்கள் அறியாதபடி இருந்ததற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு புராண கதை உண்டு. துவாபார யுகம் கொடுங்கோலன் கம்சன் அநீதி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். தன் தங்கை தேவிகையை வாசுதேவனுக்கு மணமுடித்து கொடுத்தான். தங்கையை அவளது கணவனுடன் அனுப்பி வைக்கும் நேரத்தில் ஆகாயத்தில் இருந்து அனுப்பி வைக்கும் நேரத்தில் ஒரு ஆசரி ஒன்று ஒலித்தது. கம்சா, உன் தங்கை தேவிக்கு பிறக்கும் 8வது பிள்ளை உன்னை கொல்லும் என்றது. இதனால் ஆத்திரம் அடைந்த தேவிகையும் வாசுதேவனையும் சிறையில் அடைத்தானார்கள் கம்சன். அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று வந்தான். 7 குழந்தைகள் கொல்லப்பட்டான். தேவகியின் 8வது கர்ப்பம் உருவாகிறது. அந்த கருவின் உதைக்க இறந்தவன் கண்ணன். அதே சமயம் ஆயர்பாடியில் நந்தகோபானின் மனைவி யசோதையும் கருவுற்றிருந்தாள். அவன் அருள் கருவில் குடிக்கொண்டிருந்தது. மாயா எனும் சக்தி தேவிக்கு குழந்தை பிறந்தது. இறைவனின் எண்ணப்படி தேவிகியின் குழந்தை கண்ணனாக ஆயர்பாடி போய் சேர்ந்தது. யசோதையின் பெண் குழந்தை சிறைக்கு இடம் மாறியது. குழந்தையை கொல்ல கம்சன் குதூகலத்துடன் வந்து சேர்ந்தான். வாளை ஓங்கினான் வெட்ட. அப்போது விண்ணில் தரவியது அந்த குழந்தை. அடே ஆத்திரக்காரா, கருமாரி வந்து என்னை கொல்ல பார்க்கும் கல்நெஞ்ச கம்சா, உன்னை வதைக்க என் அண்ணன் ஆயர்பாடியிலிருந்து இடையனாக 8 வயதில் வருவான், அதுவரை காத்திரு என்று சொல்லி மறைந்தது. கருமாரி விட்டதை உணர்ந்த கம்சன் கலக்கத்துடன் கருமாரி என்றான். அக்கணமே ஆகாயம் பூமி அனைத்தும் கருமாரி கருமாரி என்று அழைக்கத் தொடங்கியது. இப்படித்தான் கருமாரி என்ற பெயரில் சக்தி உருவாகினன். கம்சனின் கண்ணில் இருந்து மறைந்த அவள் கண்ணனிடம் சென்றாள். தான் எடுத்த ஒரு பிறவி இவ்வளவு விரைவில் முடிவுக்கு வந்துவிட்டதே என அண்ணனிடம் ஆதரவுப்பட்டாள். இல்லை, கருமாரி என்ற பெயருடன் நீ அகிலத்தை ஆட்சி செய்யப் போகிறாய். நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார் என கண்ணன் கூறினான். ஒரு சமயம் பரமசிவம் அசுரனிடம் ஆதிக்கம் அகற்றி தேவரின் இடர்களை எண்ணம் கொண்டார். அசுரரிடம் ஆதிக்கத்தை சக்தியால் மட்டுமே சமாளிக்க இயலும் என்பதால் பரமசிவம் பார்வதியை நோக்கினார். உமையே கருமாரியாக காட்சியளித்து நீ ஆட்சி புரிய வேண்டிய காலம் கனிந்துவிட்டது. இந்த வெண்ணீற்றை பெற்று சிவனும் சக்தியுமாயிருந்து 5 புரிந்தருளுக என்று கூறி தன் மேனி சாம்பலை எடுத்து அவளிடம் நீட்டினார். அன்னை சாம்பலை பெற்றால் சிவனும் சக்தியும் தானே ஆகி காட்சி தந்தான். தேவர்களும் தங்களுக்கு அபாயம் அளிக்க புறப்பட்ட சக்தியை நெஞ்சார போற்றி துதித்தனர். அசுரரை அடக்க அன்னை சக்தி கருநீலா நிறத்தில் பயங்கரமாக உக்கிர உருவம் எடுத்தாள். திரிசூலம் ஒன்றை தன் முன் நாட்டினாள். அன்னையின் உக்கிரம் தாங்காமல் அல்லல் விளைவித்த அசுரர்கள் அடங்கி ஒடுங்கினார்கள். உக்கிர சக்தியை மகாவிஷ்ணு சாந்தப்படுத்தி, கருமாரி உலக மக்கள் உயர்வதற்கு உன் கடைக்கண் அருள் பார்வையே போதும், தலைக்காட்டி உடன்மறை என உள்ளன்போடு உரைத்தார். கருமாரி புன்முறுவலுடன் தலை காட்டி தன் நிலை மறைந்தாள்.
நாளத்து மக்கள் நாளும் வந்து வழிபட எப்போதும் போல் ஓர் அழகிய வடிவமுடன் எழுந்தருளினாள். மகாவிஷ்ணு சாந்தமடுத்த கருமாரி உருவம் நாராயணி அறியப்பட்டாள். நாராயணின் பெண் வடிவம் என்றும் கிருஷ்ணமணி என்றும் வடிவம் சிவை என்றும் சிவனின் பெண் வடிவம் அறியப்பட்டாள். காலத்துக்கு அப்பாற்பட்ட அகத்திய முனிவர் அம்மையே இரட்டை உருவுடன் கூடிய இந்த நிலையைக் கண்டு செந்தமிழால் போற்றி துதித்தார். அம்மை அகத்தியருக்கு காட்சி தந்தது தை மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த நாளே கருமாரி அன்னையின் அவதார தினமாக கருதப்படுகிறது. அந்த இடத்தின் அவளுக்கோர் ஆலயம் எழுந்தது. கோயிலுடைய அமைப்பு கருமாரியம்மன் ஆலயத்துக்கு நேர் எதிரே தீர்த்த குளம் அமைந்திருக்கிறது. புற்று இருந்த இடத்தில் அம்மனின் திருவடியை சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. புற்று ஆலயத்தில் ஈசானிய மூலைக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளது. அன்னை காட்சி தரும் கர்ப்பகத்தில் இருந்து பதிவிளக்கு என்னும் அணையா விளக்கு அது ஏற்றப்பட்ட நாளில் இருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. நெய் உண்டு எரியும் இந்த விளக்கின் சுடரொளியில் அன்னையின் இரு வடிவங்களும் அற்புதமாக காட்சியளிக்கிறது. சிவை வடிவமான கருமாரி காண்போர் கருத்தை கவரும் விதத்தில் அழகுற காட்சி தருகிறாள். மேல் வலது கரத்தில் உடுக்கையும் பாம்பும், மேல் இடது கரத்தில் திரிசூலம், கீழ் வலது கரத்தில் கத்தி, கீழ் இடது கரத்தில் அமுத கலசமும் உள்ளன. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் இடதுபுறம் விநாயகருக்கும் வலதுபுறம் முருகனுக்கும் வெள்ளிக்கவசம் துலங்க காட்சி தருகிறாள். காவலுக்கு துவாரபாலகர்கள். அர்த்த மண்டபத்தில் சுற்றுச்சுவரில் கௌரமாரி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, சதுரமுகி, சாமுண்டீஸ்வரி உள்ளனர். முதல் பிரகாரத்தில் லட்சுமி, பால விநாயகர், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி, முருகன், வள்ளி, தெய்வானை, சரஸ்வதி. இரண்டாவது பிரகாரத்தில் உற்சவ நாயகி. அடுத்து இருக்கும் சன்னதியில் வேல்கன்னி அம்மன். அடுத்த தமிழில் துதிக்க குருமணி அகத்தியனோருக்கோர் சன்னதி. அடுத்தடுத்து உற்சவ ஆறுமுகன். வடகிழக்கு மூலையில் வெங்கடாஜலபதிக்கோடு ஒரு சிறு கோயில். மகாலட்சுமி தாயாரும் கருடாழ்வாருக்கும் காட்சி தரும் இந்த கோயிலில் உற்சவ மூர்த்திகளாக ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி, ராமானுஜர், சக்கரவர்த்தி ஆழ்வார், பின்னர் ராம லட்சுமணர், சீதாதேவி, ஆஞ்சநேயர், ஆண்டாள். அந்த கோயிலுக்குள் வெளியே அரச மரத்தடியில் வலம்புரி விநாயகர், தென்கிழக்கின் நவகிரகக்கென ஒரு சன்னதி. மூன்றாம் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தனி கோயில், அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு தனி